ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல ஆண்டவரே நீங்க கலந்துருக்கிறீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிர்ல நீங்க கலந்திருக்கிறீங்க. என் பேச்சுல, என் மூச்சு, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, உந்த ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. உங்களுடைய பரிசுத்த பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்புவதற்காக தூய ஆவியானவரே, உடைய ஆற்றலினாலே உடைய பிள்ளைகளை அபிஷேகம் செய்வதற்காக நன்றி சொல்கிறோம். கரங்களை உயர்த்தியவர்களாக ஆண்டோடைய ஆற்றல் நம்மை ஆட்கொண்டிருப்பதை உணர்ந்து நாம் கேட்க இருக்கிற, தியானிக்க இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய செவிகள் வழியாக ஊடுருவி சென்று உள்ளத்தை பாதிக்கும்படியாக, நம் உள்ளத்தில் இருக்கிற நெருடல்கள், கவலைகள், கண்ணீர், கஷ்டம் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போடும்படியாக இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 2026வது ஆண்டிலே
முதலாவது மாதத்தில் 2வது சனிக்கிழமை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து, என் மகளே, என் மகனே, என்னிடத்திலே வா, உனக்கு நான் ஆசீர்வாத மழையை பொழிய போகிறேன் என்று வாக்குத்தத்தங்களை கொடுக்க இந்த நாளிலே உங்களை அழைத்து வந்திருக்கிறார். நீங்க என்ன பிரச்சனையோடு வந்திருந்தாலும், என்ன கவலையோடு கஷ்டத்தோடு வந்திருந்தாலும், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வல்லமையான ஆற்றல் நிறைந்த வாக்கு, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ கலங்காத, நீ அச்சப்படாத, நீ பயப்படாத, உனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கும்படியாக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்ல ஆண்டவர் இதோ நற்கனிலே வச்சிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நமக்கு ஆறுதல் தருகிறது. அவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக வருகிறது. அவருடைய பிரசன்னம் நம்முடைய நோய் நொடிகளுக்கு மருந்தாக இருக்கிறது. ஆற்றலான ஆண்டவர் இதோ இங்கே பிரசன்னமாக இருக்கிறார் என்ற உணர்விலே ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். இயேசு ஆண்டவரை உற்று பார்ப்போம். இயேசு ஆண்டவரே, நற்கனில் இருந்து எங்களோடு பேசுவீரார். உங்களுடைய குரலை நாங்க கேட்கணும் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நீங்கள் பேச இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் வாழ்க்கையிலே அதிசயமாக மாறப்போகிறது என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம்.